ஒரிசாவில் நெல்லுக்கு 3100, சத்தீஸ்கர்ல நெல்லுக்கு 3100, இங்க 2350. நம்ம என்ன சொல்றோம், இந்தியா பின்னாடி இருக்கு, தமிழ்நாடு வளர்ந்துருச்சுங்கிறோம். ஆனா வேளாண்மை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி. தமிழக பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் எல்லாம் ஹெல்ப் பண்ணலையா தோழர்? இது வேளாண் பட்ஜெட் 5வது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டால என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு ஒயிட் பேப்பர் வைங்கன்னு சொன்னோம், ஒரு ஆய்வறிக்கை வைங்கன்னு சொன்னோம். சராசரி 30,000 கோடிக்கு பக்கத்துல பூராமே மானிய திட்டம். மானியம் அங்க வரும்போதே அதுல ஊழலுக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துறாங்க. ஊழலுக்காகத்தான் தோழர் மானிய திட்டத்தையே வச்சிருக்காங்க. ஒரு தார்பை கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் மதிப்புள்ள தார்பை 4000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எனக்கு என்ன பண்றாங்க, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே தார்பை கடையில் 2000 ரூபாய்க்கு கிடைக்கிறது, குவாலிட்டியா இருக்குது. இவங்கிட்ட 3000 ரூபாய்க்கு நான் தார்பை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது உடனே ஒரே 6 மாசத்துல ஓடசல் கிழிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா தரமில்லாத பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி அதை ஒரு 50% தள்ளுபடின்னு சொல்லி போட்டு அது ஒரு தொகைக்கு விற்கிறாங்க. ஆனால் அந்த பொருள் அதை விட குறைவான சந்தையில் எனக்கு கிடைக்குது, தரமான பொருளாக கிடைக்குது.